தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். ஒரு தூதுமில்லை, உன் தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. தாமரை மலரில் எப்படி மனசை எடுத்து தனியாக வைக்கிறது? இது எப்படி, இது சரியா இல்லையே அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். அதவே தாமரை மலரில் மனதினை எடுத்து, தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். என்ன, அந்த வார்த்தைகள் உணர்த்தாத அர்த்தத்தை இந்த இசை உணர்த்து விடுகிறது. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். ஒரு தூதுமில்லை, உன் தோற்றமில்லை. அம்மா என்ன பாடிருக்கீங்க நீங்கள், மறக்க முடியுமா லைஃப்பில்? அவருடைய நாதம் என்னுடைய நாடி நரம்பில், இரத்தத்தில், உடம்பில் எல்லாம் ஊறி போனதால் தான். அதை சொல்லுவதில் எனக்கு ஒன்றும், என் உயர்கள் அவர்கள் உயர்வு, ரஹ்மானுடைய உயர்வு அவர்கள் உயர்வு. வழித்தோன்றர்கள், வழித்தோன்றர்கள். உலகமெல்லாம் புகழ் பெற்றிருக்கிறார், உலகமெல்லாம் புகழ் வாங்குகிறோம் என்றால் அவர்கள் இட்ட பிச்சை, அவர்கள் துப்பிய எச்சில். ஆனால் நீங்கள் வாயிலிருந்து எச்சில்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதை சொல்கிறேன்னா. இவர்களை நினைத்து நாம் கர்வம் கொள்ளலாம், இவர்கள் பிறந்த நாடு என்று கர்வம் கொள்ளலாம் என்று சொல்லி நீண்ட ஆயுளோடு அவர்கள் இருந்து நமக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு ஷால்வை அணிவிக்கிறார். ஷால்வை அணித்து மோதிரத்தை அணிவிக்கிறார். நன்றி ராஜா சார் அவர்களே.